போயிட்டு எடுத்து கொண்டு இருக்கும் தீனி பிஸ்கட்டு இதில் தான் ஏறி போயிட்டு வாரீங்கண்ணா மேலே வரோம். சரிம்மா காவல் போயிட்டு வாங்க நீங்கள் பார்த்து பாருங்க ஆக்கள் எப்படி போடுறாங்கன்ட்டு பாவம் இவர் மாட்டிட்டாட்டு மேலே வந்து தனியாக அதுதான் ஒன்றும் செஞ்சுக்க முடியாது. என்னென்ன தந்தாங்க? சாமகம் தந்தாங்க. இந்த இது சோயாபீன் அந்த மாதிரி ஐட்டங்கள், உலர் உணவுப் பொருட்கள் அது மாதிரி தந்தாங்க. அரிசி ஒரு 5 கிலோ தந்தாங்க. மண்ணெண்ணெய் ஒரு போத்தல். இது தான் அத்தியாவசிய பொருட்கள். ஸோ இதை வாங்குறதுக்காகவே அவங்க எவ்வளோ தூரம் வந்து போகிறாங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நான் போன சந்தர்ப்பத்தில் ஆக்கள் எல்லாம் பணியாக வந்தாங்க. இப்போ நான் கேட்டேன் ஏன் அப்படின்ட்டுனா, அப்போ ஆக்கள் சொன்ன என்ன விஷயம்னா, நிவாரணம் வந்திருக்கு நாங்கள் எடுக்க போகிறோன்ட்டு. நான் நினச்சேன் பக்கத்தில் தான் போகிறாங்கன்னு. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ கொடுமையான விஷயம்னு சொல்லிட்டு. ஹாய் பசங்களா, சேஃபாக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். மலையகத்தின் மிகவும் அழகான ஒரு இடமாக இருக்குது, தெய்வ கண்ணி, அதாவது டிஎனகல்னு சொல்கிற ஒரு அழகான இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கதா ஒரு நண்பர் ஒருத்தர் அதாவது நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் ஒரு 3 நாளையாக கண்டினியூஸாக என்னோட பேசி கொண்டு இருந்தார். ஸோ அவருக்காக தான் போகிறோம். அந்த ஊரில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் வழியில் வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி கட்டாயம் போய் அந்த இடத்த பாருங்கள், நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அங்கே போய் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு பின்னாடி பதுல் டவுன் தெரியுது இல்லையா, போகிற வழியில் தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ணி போடுறேன். கைஸ் போய் பார்ப்போம் என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு. நம்ம போக போகிறோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலை உச்சிக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். டிஎஸ் இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். வழி எப்படி இருக்குன்னு நீங்கள் நம்ம பார்த்தீங்களா இருந்தால், அதாவது ஆரம்ப இடமே பெரிய ஸ்லிப் ஒன்று போய் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்த பாருங்கள் எப்படின்ட்டு. நம்ம போக போகிறோம், இந்த வழியாக தான் போக போகிறோம், டிஎனகல். ஸோ டிஎனகல் நம்ம இந்த வழியாக தான் போக போகிறோம். பட் ஆரம்பமே பார்த்தீங்களா இருந்தால் பெரிய ஒரு நிலச்சரிவு ஒன்று தான் வந்துட்டு பார்த்தீங்க தானே. ரோடு கம்ப்ளீட்டாக மூடப்பட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பாதைகள் இல்லை அப்படின்னா பாதை இருக்குது. இந்த கல்லெல்லாம் முடைச்சி போகக்கூடிய நிலைமை தான் இருக்குது. இந்த மாதிரி சிக்கலில் தான் மக்கள் இருக்காங்க. பார்த்தீங்க தானே. ஸோ பெரிய ஸ்லிப் ஒன்று தான் காய்ச்சி போயிருக்கு. அப்புறம் ஆரம்பத்திலேயே பாதை இல்லை, சம்பூர்ணமாக பாதை வந்து முடக்கப்பட்டிருக்கு. முன்னுக்கு போய் பார்ப்போம் காய்ஸ். பசங்களாம் இந்த வழியாக தான் போக போகிறோம். பார்த்தீங்க தானே, கண்டினியூஸாக அப்படியே போகக்கூடியதாக இருக்கும். ஓகே, மேலே போய்ட்டு பார்ப்போம். எஸ், பசங்களாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாதை எப்படி இருக்குன்ட்டுன்னு. இது எப்படிங்கிறீங்க, இதுக்கு மேலே இதை விட மோசமாக இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு தான் இப்படி இருக்குது. இந்த அளவு சார் இருக்குது, பட் அதுக்கு மேலே கடும் மோசமாக இருக்கும். நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க, பாருங்கள் எப்படின்ட்டு. இங்கேயும் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. டிஎஸ் இப்போ இடையில தான் இருக்கேன்னு பார்த்தீங்களா இருந்தால் சரியான மழை. ஆல்மோஸ்ட் மழையில் நல்லா நனைஞ்சிட்டேன். பட் நம்மளோட டார்கெட் மிஸ் ஆகாது. கண்டிப்பாக போயே ஆகணும். மழை வெயில் பார்த்து சரி வராது. நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க கவனமாக போங்க அப்படின்னு. ஸோ அந்த நல்ல உள்ளவங்க இந்த மனமார்ந்த நன்றிகள். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் வந்து சாதாரண கமெண்ட்ஸ் இல்லை, உணர்வுகளுக்கான மதிப்பு கொடுத்த விஷயமாக தான் இருக்கும். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, டிஎனகல் இடையில் இருக்கோம். இங்கே நம்மளோட சொந்தங்கள், அதாவது வேலை, இன்றைக்கி ஆக்கள் வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. பட் நம்ம போகிற ஏரியான்னு சொன்னால் ரொம்ப பாதிக்கப்பட்ட இடம் உண்டு. மேக்ஸிமம் ட்ரை பண்ணாமல் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ரீச் பண்ணி இதை உலக அரங்குக்கு எடுத்து செல்வது தான் நம்மளோட அடுத்த விஷயமாக இருக்கும். ஸோ உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாகனம் பிரச்சனை தானே எங்களுக்கு. சொன்னதுக்கு வந்தனே காலையில் அப்படி காய்க்கிறது வச்சிருவோனே.
பசங்களா பார்த்தீங்கன்னா இருந்தால் குடையை பிடிச்சு கொண்டு போய் கொண்டு இருக்கேன். எங்கே போகிறோன்னா எங்கே தெய்வ கன்னிக்கு போகிறோம். குடை எப்படி கிடச்சின்னு பார்க்குறீங்கன்னா காய்ச்சி இங்கே சரியான மழை. நான் குடை எடுத்துகிட்டு வரல. இடையில் போகும்போது என்னை அறிந்த நபர் ஒருத்தர் நம்மளோட ஃபாலோவராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்லாட்டி வீடியோ பார்த்து ஒருத்தராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டதும் தம்பி நம்மளோட ஊருக்கா போகிறீங்க, ஸோ இந்தாங்க அந்த குடையை எடுத்து கொடுங்க அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன் உங்களோட ஊர் இங்கேன்னு. இல்லை நான் பக்கத்து ஊர் தம்பி, பட் ஆக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் போய் பார்த்து மக்களுக்கு ஏதாவது உதவி ஒன்று செய்யுங்க அப்படின்னா. ஸோ அதுக்காக தான் நம்ம போய் கொண்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா குடையெல்லாம் தந்து உதவுறாங்க. அப்போ நான் வரும்போது குடையை கொடுத்துட்டு போகணும். ஓகே பேசலாம், மேலே போய் மீட் பண்ணுறேன். நாளைக்கு இடையில் சொன்னாங்க மக்கள் இடையில் ஒரு முகாமில் தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களே சந்திச்சுட்டு போகலாம். போய் கொண்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வடிவாக இருக்கணும் ஊர். பச்சை பசேலன்னு தேயிலை. டிஎஸ் இன்னும் நிறைய போக இருக்குது. பக்கமானதுங்க இல்லை, இன்னும் நிறைய போக இருக்குது. சார் டிஎஸ் முன்னே போயிட்டு பார்ப்போம். டிஎஸ் பார்த்தீங்க தானே இப்படி இருக்குன்னு வியூ. ஸோ நம்ம இன்னும் மழை பேஞ்சு கொண்டு தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம போய் கொண்டு தான் இருக்கோம். ஸோ நிறைய போக இருக்குது இன்னும். பார்ப்போம், பனிமூட்டமாக இருக்குது. காய்ஸ் ட்ரோன் ஷாட் எடுக்க இயலுமான்னு தெரில, பட் மேக்ஸிமம் கவர் பண்ண பார்ப்போம். இன்னும் நிறைய போகுது காய்ஸ், நிறைய போகுது. டிஎஸ் பார்ப்பீங்கன்னா இருக்கும். இடையில் வரும்போது இங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் ஸ்லிப் பண்ண போயிருந்துச்சு. ஸோ இது ஆல்மோஸ்ட் ரோடும் போயிட்டு நினைக்கிறேன். ஆமாம் டிஎஸ் ரோடு போயிட்டு, ஆனால் போகக்கூடிய வழிகள் இருக்குது, பாதைகள் ஓரளவுக்கு போகலாம். ஓகே டிஎஸ் முன்னே போய் பார்ப்போம். பசங்க இப்போ ஓரளவு வந்துருக்கேன். கிட்ட இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னும் கொஞ்சம் நிறைய போகுது. வர வழியில் நிறைய இடத்துல ஸ்லிப் போயிருந்துச்சு, பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும். பிரதான வழியாக மக்களுக்கு அதிகாரிகள் பார்த்து அகற்றி கொடுக்க ஏதாவது செஞ்சீங்களா இருந்தால் அது ஸ்டார்ட்டில் இருக்க அந்த ஸ்லிப்பை அது பிறகு மேலே வந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நிவாரணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அநேகமாக இருக்கிறது. ஸோ அதை பார்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும் மக்களுக்கு. ஹாய் பசங்களா, இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இருக்கோம். தெய்வகன்னிக்கு போகிற என்ட்ரன்ஸ், அதாவது தியனகலை என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் மிகப்பெரிய மண் சரிவு ஒன்று போயிருக்கு. அதாவது கற்பாறைகள் சரிந்து விழுந்து இருக்குது. இந்த இடத்த மட்டும் அதாவது நிவாரண பொதிகளை எடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணுமா இருந்தால் ஆரம்பத்தில் இருந்த அந்த பெரிய மண் சரிவை அகற்றி தருவீர்கள், அந்த அதாவது அதிகாரிகள் அகற்றி தருவார்கள் என்றால் இந்த இடத்துக்கு வரலாம். ஸோ இதுக்கு பிறகு மக்கள் வர சொல்லி இங்கே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணி உதவிகள் செஞ்சு கொடுப்பீங்களா இருந்தால் மக்களுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இந்த மக்களுக்கு பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் நமக்காக, அதாவது இலங்கையின் தூண்களாக இருக்கும் மக்கள் எந்த அவல நிலையில் இருக்காங்கன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. பார்ப்பீங்களா இருக்கும். இங்கேருந்து ஸ்லிப் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி போக போகிறோன்னா தெரியலை, பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ண வந்து சார் போய் பார்க்குறதுக்கு ஆக்களையும் சந்திக்க வேணுமே. அந்த வழியாக தான் காய்ச்சி போய் ஆகணும். நான் கால் வச்சு போகும்போது காலே அமுங்குது, கீழே உள்ளால இழுக்குது. ஸோ அங்கே தான் போய் கொண்டு இருக்கோம். நம்ம போகிறதே மிகவும் ஆபத்தான வழியில் தான். ஸோ மக்கள் நடமாடி இருக்காங்க பார்த்தீங்கன்னா. இதுக்கு மேலே பாதைகள் செய்யப்பட சரியான கஷ்டம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பெரிய பாறை ஒன்று சாஞ்சி கிடக்கு.
மக்கள் போயிருங்க, நமக்கு போய்க்கிற வழியில் பாதை வழுக்குகிறது. இங்கேயும் பாரி நிலச்சரி வருது பார்த்தீங்க தானே. தான் டிஎனகலை தெய்வ கண்ணி பசங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலே என்ன மாதிரி ஸ்லிப் நிறைய போயிருக்கா? பார்க்கலாதுண்ணா, பார்க்கலண்ணா. ஆக்களுக்கு நம்ம பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆக்கள் வீடு எதுவும் பாதிக்கப்பட்ட அப்படி எதுவும் பிரச்சனை இருந்துச்சா? தண்ணி வருதா? வீட்டுக்கு அப்படி தண்ணி வருதா? பிரச்சனைகள் இருக்கா? வீட்டுகளில் தண்ணி வரல, வீட்டுக்குள்ள இல்லைல்ல. சரி சார், ஸ்லிப் பெரிய ஸ்லிப்னா வீட்டுகளுக்கு பாதிப்பட உள்ள இல்லை தானே? பாதிப்பு இல்லைண்ணா, வந்துடும். எனக்கு அந்த விஷயத்தை யாரும் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஆக்கள் இருக்காங்களா மேலே? சரி ஒரு கணக்காக இல்லையா? ஓண்ணா சரி சரி, பாருங்க, நான் மேலே போய்ட்டு ஆக்களை சந்திச்சுட்டு வரேன். பசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் சிறுவர் பராமரிப்பு நிலையம். இதில் கூரே இல்லை. பார்த்தீங்க தானே, இந்த காற்று கரண்ட் பண்ண கூரையா இந்த கூரை? அப்படியோ, சரி சரியா. ஸோ இந்த கூரை வந்து அதை ரிப்பேர் செஞ்சு கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதுப்பிக்கப்படுது. ஸோ இந்த கூரை புதுப்பிக்கப்படுகிறது, மற்றபடி பாதிப்பு இல்லை, புதுப்பிக்கப்படுகிறது. டிஎஸ் இது தான் டிஎனகலை. ஸோ டிஎனகலை வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழி. ஸோ இந்த வழியெல்லாம் கம்ப்ளீட்டாக மூடப்பட்டு தான் இருக்குது. ஸோ பசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது தான் டிஎனகலைக்கு போகிற வழியில் டிஎனகலை வியூ பாயிண்ட், அதாவது தெய்வ கண்ணி வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழி. ஸோ இனி வியூ பாயிண்ட்டுக்கு போக வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஹஸ் பண்ணி பிறகுனா போகலாம். பார்த்தீங்களா, இவங்களாம் யாருன்னு பார்க்குறீங்க? இவங்களாம் தான் என்னோட வந்திருக்க புது யூடியூபர்ஸ். ஸோ இவங்க தான் எனக்கு வழிகாட்டி கொண்டு இருக்காங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்ப்பீங்கன்னா இருந்தால் இவங்க தான் எனக்கு வழிகாட்டி கொண்டு இருக்காங்க. இருக்க ஸ்லிப்பெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய ஸ்லிப் வந்துருக்கு கைஸ். பட் பார்க்க முடியாமல் இருக்குது. என்ன இஷ்யூனா அதுங்க தானே, நல்லா வெளிச்சமாக தெரியுதா? இங்கே மரம் ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரியுது. அது கேமராவில் தான் கைஸ் தெரியுது. கண்டுபிடிச்சிட்டு மரம் ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் நிலைமை. மலையகத்தில் மறைந்திருக்கும் மர்ம இடம் தெய்வ கண்ணி. பசங்களா, இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது தான் டிஎனகலை, அதாவது டிஎனகலை தெய்வ கண்ணியில் வியூ பாயிண்ட். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச இடம், நல்ல ஃபேமஸான இடம். அந்த இடத்துக்கு போகிற வழியே இல்லை. இனி மறந்துடுங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த இடத்துக்கான பாதை இல்லாமல் போயிட்டு இது தான் இப்படி தான் நிலைமை. பசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் வியூவை. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்களா இருந்தால் டிஎனகலை, அதாவது தெய்வ கண்ணியில் இருக்க. பனி மூடிடுச்சு.
நீர்வீழ்ச்சி எனக்கும் பார்க்க கிடைக்கல, இதை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் பார்க்க கிடைக்கல. பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி. டிஎஸ் பசங்களாம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாது இது தான் டிஎனகல், அதாவது தெய்வ கண்ணிக்கு போகிற வழியில் உள்ள பாதை. ஸோ வழியை பார்த்துக்கொள்ளுங்க பசங்களா. பாதையை பார்த்தீங்க தானே, இது தான் நிலைமை. கிட்டத்தட்ட நான் 9 கிலோமீட்டர் நடந்தேன் போகிறதுக்கு மட்டும் வந்து மலைக்கு. அதே மாதிரி திரும்ப பணியை போகிறதுக்கும் 9 கிலோமீட்டர். அப்படின்னா கிட்டத்தட்ட நான் 18 கிலோமீட்டர் நடந்திருக்கேன் இன்றைக்கு. அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வரேன். அதாவது பாதிப்பு அடைஞ்ச இடத்தை போய் பார்க்குறதுக்கு மட்டும் எனக்கு 18 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதில் என்ன பெரிய கொடுமைன்னு பார்க்குறீங்களா இருந்தால், மக்களுக்கு நிவாரணம் வருது. அந்த நிவாரணத்தை வாங்க மக்கள் போகிறாங்க 7 கிலோமீட்டர் தூரம். 7 கிலோமீட்டர் வர்றாங்க, 7 கிலோமீட்டர் போகிறாங்க. ஸோ டோட்டலாக 14 கிலோமீட்டர் வந்து போகிறாங்க இங்கே உள்ள மக்கள். ஸோ அந்தளவுக்கு தான் இதுக்கு வந்திருக்க இயற்கை அனர்த்தமே பரவாயில்லைன்னு தோணுது இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட நிலைமை. அம்மா என்ன தந்தாங்க? என்னம்மா தந்தாங்க? பனி ஃபேக்ட்ரிக்கிட்டே போனீங்க? இங்கே இருந்து தராங்களா? ஆஹா. நாம வந்து இந்த முறையில் கொஞ்சம் பார்த்துட்டு போகிறதுக்கு. எங்கே இருந்து வரீங்க? நான் இல்லைம்மா, நான் காலையில் வந்து ஆக்களோட கண்டு கழிச்சேன். கொஞ்சம் பேர் கழிச்சு பார்த்து கொண்டு போகலான்ட்டு வந்தேன். பனி நின்றுக்கிட்டு இருக்காங்க தானே ஆக்கள். சரி, நான் தான் நிற்க சொல்லிட்டு வந்தேன். சரிம்மா. என்னன்னு கேட்டா இந்த ரோட்டை பற்றியெல்லாம் அதுதான்மா நான் தான் சொல்லிக்கிட்டு வரேன். ஏன்னா எனக்கே கஷ்டமாக இருக்குது. நான் இல்லைம்மா, எனக்கு யார் எத்தனை நடக்கல நான் உட்காந்து வரேன். சொல்லுங்க பார்ப்போம். ஜனாதிபதியை குத்த சொல்லி வேலை இல்லை, மழைக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுங்க பார்ப்போம். ரோட்டு அநியாயமாக கிடக்கு. பசங்களா பார்க்கக்கூடியதாக இருக்குது தானே. ஆட்கள் இந்த வழியாக தான் போகிறாங்க. பார்த்தீங்க தானே. ஆமாம், அரிசி பருப்பு சோயா மீட்டு எடுத்து கொண்டு இருக்கும். தீனி பிஸ்கட்டு இதில் தான் ஏறி போயிட்டு வாரீங்கன்னா. மேலே வரோம். சரிம்மா, காலம் போயிட்டு வாங்க. ஆக்கள் வராங்களா? பானையை வராங்க. பாருங்க ஆக்கள் எப்படி போகிறாங்கன்ட்டு. இவர் மாட்டிட்டாட்டு மேலே வந்து தண்ணி. அதுதான் ஒன்றும் செஞ்சுக்க முடியாது. பவிசனா? ஓ, அவர் சின்னவர்கிட்ட பேர் வேணுமா தெரியல. பார்த்தீங்கன்னா இன்னும் மக்கள் வந்து கொண்டு தான் இருக்காங்க. என்ன பார்த்தீங்க தானே, ஆக்கள் நிவாரணத்தை வாங்குறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வராங்க. 7 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 14 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வராங்க. பார்த்தீங்க தானே. இந்த விஷயங்கள் அரசாங்கத்தால் செய்யலாது. உங்களுக்கு தெரியும், தோட்ட முகாமைத்துவம் மூலியமாக ஏதாவது செஞ்சு மக்களுக்கு உதவி செய்ய இருந்தால் பெரிய உதவியாக இருக்கும். என்னென்ன தந்தாங்க? சாமகம் தந்தாங்க. இது சோயாபீன் அந்த மாதிரி ஐட்டங்கள், உலர் உணவுப் பொருட்கள் அது மாதிரி தந்தாங்க. அரிசி ஒரு 5 கிலோ தந்தாங்க. மண்ணெண்ணெய் ஒரு போத்தல்,
பார்த்தீங்கன்னா இதுதான் அத்தியாவசிய பொருட்கள். ஸோ இதை வாங்குறதுக்காகவே அவங்க எவ்வளோ தூரம் வந்து போகிறாங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நான் போன சந்தர்ப்பத்தில் ஆட்கள் எல்லாம் பணியாக வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் ஏன் அப்படின்ட்டுனா, அப்போ ஆட்கள் சொன்ன என்ன விஷயம்னா, நிவாரணம் வந்திருக்கு நாங்கள் எடுக்க போகிறோன்ட்டு. நான் நினச்சேன் பக்கத்தில் தான் போகிறாங்கன்னு. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ கொடுமையான விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ இதே எவ்வளோ நாள் தான் செஞ்சு கொண்டு இருக்குது. முடிஞ்ச அளவு இது வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அரசாங்கத்து பிரச்சனை இல்லை. அதாவது இங்கே கம்பெனிகள் மக்களை காத்துக்கொள்கிறதுக்காக இந்த விஷயத்தங்களை செய்கிறாங்க. அதுக்கான உட்கட்டமைப்புகளை செஞ்சு கொடுப்பீங்களா இருந்தால் நீங்கள் மக்களை காப்பாற்றி கொள்ளலாம். நமக்கும் இப்போ நிறைய அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படுது. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் இப்போ இத்தனை நாளுக்கு பிறகு நேற்றுண்டைக்கு தான் நிறைய ஒரு சில அத்தியாவசிய பொருட்கள் கிடச்சிருக்கு. மக்கள் இந்த மண்ணெண்ணெயே ஒருத்தர் இதுக்கு வந்து தனியாக தந்தார், மண்ணெண்ணெய் கிடைக்காம தந்தார். அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அப்படி உதவி செஞ்சு மக்கள் உதவி இல்லாத இந்த சாமான்லாம் வருது நமக்கு. இப்போது வந்து ஒரு மட்டக்களப்புலேருந்து திருகோணமலை பக்கத்தில் வந்து ஒரு சில சாமான் கொண்டாந்து தந்தால் தான் இது. மற்றது இது தெல்பத்திலேருந்து ஒருத்தர் மண்ணெண்ணெய் கொண்டாந்து தந்தார். இந்த மாதிரி மக்கள் தான் உதவி செய்கிறாங்க. மக்கள் ஒரு சிலர் நல்ல மனசு கொண்டவங்க உதவி செய்கிறத தான் இந்த மாதிரி கொண்டு வரோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாமானை கொண்டு வந்து சேர்க்குறோம். ரொம்ப கஷ்டம். இப்போ தெரியும் 10-20 நாளாக வேலை இல்லை. இந்த மாதம் நமக்கு அடுத்த மாதமும் இந்த மாதம் வேலை செஞ்சால் தான் அடுத்த மாதம் சம்பளம் சாப்பாடுங்கிற மாதிரி நிலைமை இருக்கும்போது பாதை இல்லை. சின்ன குழந்தையில வச்சுருக்கோம். ரொம்ப தூரம் போய் வரணும். ரொம்பவும் கஷ்டப்படுறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீதியெல்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு. மழையில் ரொம்ப பாதித்து ரொம்பவும் கஷ்டமான நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். மக்கள் முடிஞ்சதை ஒரு உதவி செஞ்சு இந்த மக்களுக்கு ஆபத்து வரும்போது மக்கள் தான் உதவி செய்ய இந்த நிலைமையில் நீங்கள் ஏதோ ஒரு முடிஞ்ச உதவி செஞ்சு தான் ரொம்ப நன்றியாக இருக்கும். பெரிய ஒரு உதவியாக இருக்கும்.